உலகெங்கும் வாழும் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உலக மின்னல் செய்தியில் இன்று நான் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், கனடாவில் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி மற்றும் கனடா பென்ஷன் பிளான் பெறுவதற்கு ஒரு திட்டமிட்ட நடைமுறை உள்ளது. அதை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். எனக்கு தெரிந்தவற்றை நான் உங்களுக்கு இங்கு சமர்ப்பிக்கின்றேன். அதை கேட்டு உங்களுக்கு விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு, இதோ பெரும்பாலானவர்கள் மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கின்றார்கள். சில மூத்த குடிமக்கள் தானாகவே சேர்க்கப்படுவார்கள், மற்றவர்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். இப்போது கனடாவில் பென்ஷன், அது ஓய்வூதிய பணம் பெறுவதற்கான படிப்படியான வழிகாட்டியை பார்க்கலாம். முதலாவது படி, தகுதி மற்றும் விண்ணப்பம் நேரம். OAS பெற தகுதி பெற உங்கள் வயது 65 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். நீங்கள் கனடிய குடிமகன் அல்லது சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட குடியிருப்பாளராக இருக்க வேண்டும். 18 வயதுக்கு பிறகு குறைந்தது 10 ஆண்டுகள் கனடாவில் வாழ்ந்திருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருந்தால் 20 ஆண்டுகள் தேவை. சிலர் தானாகவே சேர்க்கப்படுவார்கள். 64 வயதில் சர்வீஸ் கனடா உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பினால் நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. முக்கியமாக இதை கவனிக்கவும், நீங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. அப்படி கடிதம் பெறவில்லை என்றால் 65 வயதிற்கு 12 மாதங்களுக்கு முன்பே அல்லது அதற்கு பிறகும் விண்ணப்பிக்கலாம். என்னை பொறுத்தவரை 65 வயது வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னதே நீங்கள் அதை விண்ணப்பிக்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் OAS பெறுவதை 70 வயது வரை தள்ளி வைக்கலாம். ஒவ்வொரு மாதமும் தள்ளினால் 0.6% அதிகரிக்கும். அதாவது வருடத்துக்கு 7.2%, 70 வயதில் அதிகபட்சம் 36% வரை அதிகரிக்கும். இரண்டாவது படி, தேவையான தகவல்களை தயார் செய்யுங்கள். விண்ணப்பிக்கும் முன் உங்களது சின் எண், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் என்று அழைப்பார்கள், வங்கி கணக்கு விவரங்கள், வாழ்க்கை துணை அல்லது காமன் லோ பார்ட்னர்ஸ் விவரங்கள் மற்றும் 18 வயதுக்கு பிறகு கனடாவில் வாழ்ந்த காலம், வெளிநாட்டில் இருந்தால் வருகை மற்றும் புறப்பட்ட தேதிகள், நீங்கள் வேலை செய்திருந்தீர்களானால் வேலை செய்த இடங்கள், முக்கியமாக எந்தெந்த வருடங்களில் எந்தெந்த இடங்களில் வேலை செய்தீர்கள் என்பதை நீங்கள் ஒரு தாளில் எழுதி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மூன்றாவது படி, விண்ணப்பிக்கும் முறையை தேர்வு செய்யுங்கள். விருப்பம். ஆன்லைன் விண்ணப்பம் வேகமானது. canada.ca/msca என்ற இணையதளத்தில் மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் பதிவு செய்யுங்கள். 5 முதல் 10 வேலை நாட்களில் பர்சனல் ஆக்சஸ் கோட் அஞ்சலில் உங்களுக்கு வரும். அதன் பிறகு பெனிஃபிட் பகுதியில் ஓல்ட் ஏஜ் செக்யூரிட்டி தேர்வு செய்யுங்கள். விண்ணப்பத்தை நிரப்புங்கள். விண்ணப்பத்தை நிரப்பிய பின் சமர்ப்பிக்கவும். சில நேரங்களில் கையொப்பம் போட்ட பக்கத்தை அஞ்சலில் அனுப்ப வேண்டியிருக்கும். அதை நீங்கள் இப்பொழுது கணினி மூலம் செய்து விண்ணப்பங்களை கையெழுத்தை செய்யலாம். அது அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்ற கேட்ட பின்னர் அதை செய்யலாம். சில நேரங்களில் கையொப்பம் போட்ட பக்கத்தை அஞ்சலில் அனுப்ப வேண்டியிருக்கும். விருப்பம். இரண்டாவது, காகித விண்ணப்பம். ISP 3550 படிவத்தை பதிவிறக்கம் செய்யுங்கள். முழுமையாக நிரப்புங்கள். அனைத்து பக்கங்களிலும் சின் நம்பர் எண்ணை எழுதுங்கள். சர்வீஸ் கனடா அலுவலகத்துக்கு அனுப்பலாம் அல்லது ட்ராப் பாக்ஸில் போடலாம். 4வது படி, மற்ற பலன்களுக்கு விண்ணப்பிக்கவும். உங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தால் கரண்டீட் இன்கம் சப்ளிமெண்ட் GIS என பெற தகுதி இருக்கலாம். OAS மற்றும் GIS ரெண்டுக்கும் ஒரே படிவத்தில் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் CPPக்கு பங்களித்திருந்தால் CPP பென்ஷனை தனியாக ஆன்லைனில் அல்லது ISP 1000 படிவம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். 5வது படி, விண்ணப்ப நிலையை சரிபார்க்கவும். மை சர்வீஸ் கனடா அக்கவுண்ட் மூலம் உங்கள் விண்ணப்ப நிலையை பார்க்கலாம். தேவையெனில் சர்வீஸ் கனடா உங்களை தொடர்பு கொள்ளலாம். முக்கிய குறிப்புகள். OAS வருமானம் வரி விதிக்கப்படும். 2025 உங்கள் வருமானம் $93,484 கடந்தால்
ஒரு பகுதி திரும்ப பெறப்படும். வெளிநாட்டில் வாழ்ந்த காலம் தொகையை பாதிக்கலாம். 75 வயதில் OAS தொகை தானாகவே 10% அதிகரிக்கும். நீங்கள் தற்பொழுது கனடாவுக்கு வெளியே வாழ்ந்தால் காகித விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும். எனவே இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேவையான செய்தியாக இருக்கும் என்று எண்ணி இதை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.